ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சான சென்னா மசாலா ரெசிபி தான் கல்யாண கேட்ரிங் ஸ்டைலில் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கையில் தொட்டாலே மசிகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அடுத்ததாக இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு பீஸ், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 இன்ச் சைஸ் இஞ்சி, 7 பல் அளவுக்கு பூண்டு, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால பச்சை மிளகாய் ஃப்ளேவர் லைட் காரத்துக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 4 பீஸ் அளவுக்கு முந்திரி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிக்கணும். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கொண்டக்கடலையை ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்க்கிறப்ப கிரேவி நல்லா திக்கா வரும். இப்போ அடுத்ததா கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்திருக்கேன். இது எல்லாமே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா நல்லா நான்வெஜ் ஃபிளேவர் கொடுக்கும் சென்னா மசாலாக்கு. இப்போ இதுல நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த மசாலாவிலே போதுமான அளவு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்காமையே நம்ம செய்யலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படிங்கறனால நான் மிக்சியில அரைச்ச மசாலாவோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை சேர்க்கிறப்ப லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபிளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுலயே அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதும் இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கசக்கி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கசூரி மேத்தி சேர்க்கிறப்ப நல்ல ஒரு ஃபிளேவரும் வாசனையும் கொடுக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிடலாம். நல்லா திக்கா இருக்கு பாருங்க. கல்யாண கேட்டரிங்ல இந்த மாதிரி திக்கா தான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சென்னா மசாலா சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை மறக்காம உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.